பாத்தீங்களா எப்படி காய்ச்சறாங்க? தண்ணி ஊத்துறா. என்னத்த ஊத்தி என்ன பிரயோஜனம்? வர வர நீ காய்ச்சற சாராயம் பச்சை புள்ள மூத்திர மாதிரி இருக்குன்னு சலிச்சுக்கிறாங்க. இதுக்கு சும்மா நாய் மூத்திர மாதிரி நரக்கு சுருக்குன்னு ஏற வேண்டாம். அப்படியா? எங்க காட்டு. சலதாய். என்ன மச்சான்? குடிச்சு பாரு. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு மச்சான். வெங்காயத்துல இருக்கு. பவர் பத்தல இல்ல. பேட்டரி உடைச்சி சார்ஜ் ஏத்துங்கடி. சரி மச்சான். என்ன மண்டியா? என்ன பலகாரத்துக்கு பாலாடா காய்ச்ச போற? இதெல்லாம் தூக்கி போட்டு ஊரியாவை ஏத்துங்கடா. ஏய் நல்லா நந்துக்குடா. ஏய் எக்ஸ்ட்ரா 10 கட்டு பண்டிய ஊற போடுங்கடா. இன்னைக்கு இந்த சங்கரபாண்டிய காய்ச்சற சாராயத்தை குடிச்சுட்டு ஊர்ல 40-50 பேருக்கு வாயில நொர தள்ளும்டா. போதையில கலவரம் வந்து 10-15 பேர் வெட்டிக்கிட்டு ரத்த கலரி ஆகணும்டா. நம்ம ஊரு திருவிழாவே கலகலன்னு கலகட்டணும்டா. இங்க ஏன்டா எங்களை கூட்டிட்டு வந்த? வேணும்னா வாங்கிட்டு வந்து கொள்ள பக்கத்துல வச்சு குடிக்க வேண்டியதானே? ஓம் புத்தி உன்னை விட்டு எங்க போகும்? குடிக்க என்ன கொண்டாங்க காதுகள. புரியுதா? மேட்டர் டிசீஸ். என்னது? ஆங்கில சொல். அது சரி. சரி அதுலயே இருக்காரா? ஆரம்பி. என்னடா நாய் மாதிரி கத்துற? காட்டு நாயின்னு கல்லால் அடிச்சு கொல்ல போறாயடா. சைரன் சவுண்ட் குடு. ஐயோ இது நாட்டு நாய் மாதிரி இருக்கு. நீ கத்துறா. இது கரெக்டா? ஆல் கான்ஸ்டபிள். எஸ் சார். எல்லாரும் அந்த சாராயக்குள்ள ரவுண்ட போட்டுங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சரோஜா, கான்ஸ்டபிள் கண்ணாம்பா. நீங்க ரெண்டு பேரும் ஆரஞ்சு புடவை குண்டாடிய கூட இருக்க குண்டாடிய கோழிய வைக்கிற மாதிரி கோழிய போட்டு அமைக்க அப்படியே சேப்ல ஏத்துக்க. ஓகே சார். ஆல் இஸ் மை ஐடி ஆர்டர். எஸ் சார். ஐயோ எஸ்ன்னு சொன்ன பிறகு என்னனவோ சொல்றானே. 5000 2000 இது குடிக்கிறது. அடிச்சுமா நீங்க ஜீப் லெஃப்ட் ஓடிச்சு ரைட் திருப்பி ஸ்ட்ரைட்டா போய் அந்த அடுக்கு மாடல முட்டி அலேக்கா தூக்குங்க. ஜெய் ஹிந்த். Round the rowdies. Attack the accused. Chasing all the police. Touching all the things. Fire open shooting. போலீஸ் வாங்கிச்சு. ஆளு குறுக்கு ஓடிங்க. ஓடுங்க. ஓடுங்க. ஓடு 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 ஓடு. ஐயோ காட்டு முள்ள கட்டி கேட்கறானே. கட்டு முடியாது. நீ எப்படி வந்தாலும் உன்னதான் ஏத்துக்கறேன். எங்கடா என் துண்டு? இங்க எரிஞ்சிக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு சாயந்தரம் விற்பனை கிடையாது. போலீஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. எல்லாம் உள்ள நிறுத்துவாங்க. ஓடிடுங்க. பாத்தீங்களா டேய்? ரோடே இல்லாத காட்டுக்குள்ள ஜீப் வர்ற மாதிரி பல ஐட்டங்களை போட்டவன எப்படி புடிங்கடிச்சு ஓடுறா பாத்தீங்களா? இதாண்டா பவர் ஆஃப் த போலீஸ். வாங்க போய் வந்த வேலைய பாப்போம். ஏ அழகப்பா, என்ன அவ்வளவு பேரை பத்தி விட்டுட்டு இவ்வளவு சாராயத்தை என்னடா பண்ண போற? கொஞ்சம் இருடா சொல்லுவல. ஏன் அவசரப்படுற? டேய் அழகப்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ராத்திரி நீ ஏன் காணாம போறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்னடா தெரிஞ்சு போச்சு? அதாடா நானும் கேக்குறேன். எதுக்கு நீ காணாம போறன்னு சொல்லு. இதே மாதிரி சேட்டைகளை பண்ணி ஆளுகளை பூரா பத்தி விட்டுட்டு சாராயத்தை திருடிடுறியா? அழகப்பா, நீ மூணு ஒரு வார்த்தை சொல்லு. சைக்கிள் டியூப்ல சாராயத்தை நிரப்பி இடுப்புல கட்டி நானே இவ்வளவு தெரு தெருவா போய் வித்து வரணும். இப்ப எந்த ஊருக்கு நான் சாராயத்தை கடத்த போறேன்? அத முதல்ல சொல்லு. இந்த பாரு, நான் இப்ப எங்க கொண்டு போறேன்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. நடக்கிறத கண்ணால பாருங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. வந்துருச்சுங்க. படிச்சு சொன்னே நம்புனாங்களா? இப்ப பார்த்து இழுத்துட்டு கிடக்குறாங்களே. யோ சித்திரகுப்தா, என்ன இங்க கொம்பு முளைச்ச காப்படி அரைக்காப்படி உரலு உலக்கேட்டி எல்லாம் நான் யாரும் அறிமுகப்படுத்தி. சரி, கிங்கரர்களே சித்திரக்குள்ளர்களே, இங்கே நின்று கொண்டிருப்பவர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா? தெரியவில்லை. இவர் நமது பிரபு யமதர்மராஜனுடைய அருமை மனைவி ஐயோ அம்மையாரின் தம்பி கொய்யோ. யமதர்ம பிரபுவுக்கு மச்சானாம். அப்படியா? அப்படி என்றால் இவரை நாங்கள் என்னவென்று அழைப்பது? என்னவென்று அழைப்பது? யமதர்மனுக்கே மச்சான்னா உங்களுக்கு மச்சான் தானே? மச்சான் என்றே நாமெல்லாம் அழைப்போம். அதே மாதிரி அலைங்க. என்ன இப்ப உங்களுக்காக இந்த மச்சான் என்ன பண்ணிருக்கேன்னா, சத்தியலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ட்ரம் நிறையா விசித்திர பானம் கொண்டாந்துருக்கேன். இதை எல்லாரும் மூச்சு திணற 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 குடிச்சு சந்தோஷமா இருக்குன்னா சாப்பிடுங்க. அப்படி என்றால் தனியாவா நடத்துங்க. இப்ப நீ என்ன பண்ற? இந்த பானத்தை கொண்டு போய் என் மச்சான் எமனேஸ் இருக்கார் பத்தியா, அவர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லு. யமதர்ம பிரபுவுக்கு எங்கையால் போதை போய் கொடுப்பதா? ஏன் கொடுத்தான்னா? அது எப்படி எங்கையால்? உங்களுக்கு தானே அவர் நெருங்கிய உறவுமுறை. நீங்களே கொண்டு போய் கொடுத்து விடுங்க. ஒரு மாமனுக்கு போய் ஒரு மச்சான் எப்படியா கொடுக்க முடியும்? அசிங்கமா இருக்காரு. நீ தானே எமனேஸ் கிட்டே இருக்க. நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. கொண்டு போய் கொடுத்து சந்தோஷப்பட்டு போ. ஆமா,
இதை எதற்கு அவருக்கு கொடுக்க வேண்டும்? அது ஒரு காரணமா தான் சொல்றேன். அதுல உனக்கு ஒரு நன்மை இருக்கு. எனக்கு நன்மை இருக்குது. என்ன நன்மை? அது நீ முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் சொல்றேன். கொடுக்கிறேன். போ போ, ஏன் ஜர்க்காகிற? என்ன பார்வை? போயா பூச்சனியா? பிரபு பிரபு பருகுங்கள். சித்ரா பிரபு, சுவடி ஏந்தும் கைகளில் குவளையை ஏந்துகிறாய். அதனால் உனக்கு எதுவும் கவலையா? இல்லை பிரபு, இல்லை. தங்களை உற்சாகப்படுத்துவது என்பது யான் பெற்ற பாக்கியம் அல்லவா? அக்கடா அக்கடா அக்கா. சித்ரா பிரபு, இந்த சோமபானத்தின் சுவை சற்று தூக்குகிறது. அது தங்களுக்காக சத்தியலோகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பானம் பிரபு. 7 லோகங்களிலும் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்? பலத்திலே தாங்கள் ஈசனுக்கு சமம் என்றும், குணத்திலே திருமாலுக்கு நிகரென்றும், அறிவிலே பிரம்மனின் மனைவி சரஸ்வதிக்கு ஒப்பென்றும், அடக்கத்தில் பிள்ளையாரின் சுரூபம் என்றும், அழகிலே முருகனின் வடிவம் என்றும், ஆற்றலில் முப்பெருந்தேவியின் சக்திக்கு சமம் என்றும் பேசுகிறார்கள் பிரபு. பிரபு, தங்களின் இடைச்செருகளுக்காக கொழுத்த நரனை வறுத்து எடுத்து வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இன்று எனக்கு விளக்கு, புலால் விளக்கு. புலாலை விளக்கு என்று சொல்லிவிட்டு சோமபானத்தை மட்டும் அருந்துகிறீர்கள். இது விதி விளக்கு ஐயா. என்ன என்ன நீங்கள் கொடுத்த பானம் அற்புதம். அற்புதம். உனக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உசுரை எடுக்க வேண்டும். எவன் உயிரை எடுக்க வேண்டும்? எமன் உசுரை எடுக்க வேண்டும். எமே உசுரை எடுக்கிறான்னு ஓடி போய் பம்மி பதுங்கிட்டாங்க. நம்ம போட்ட பிளான தரிசாயிருமோ? மண்டையில பழுக்க நிறுத்துக்கிட்டு அடக்க போயிடலாம். போதை வசுவை கொடுத்து எங்களை ஏமாற்றி எங்கள் யம தர்மராஜாவையே கொல்லச் சொல்கிறாயா? அதே அவ எமேலா எமகாதகே. அப்படி என்ன உனக்கு கொடுமை செய்தார்? இப்ப சொல்லுங்க, அவனை என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்வது சரி, அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம். உடன்பட்டால் மட்டும் போதாது, அவன் உசுரை எடுக்க வேண்டும். எடுப்பீர்களா? கொன்று குதித்ததும் தின்று செறித்ததும் போதாதா போதாதா? போதாது போதாது. தப்பி பிடித்ததும் கழுத்தை நெறித்ததும் போதாதா போதாதா? போதாது போதாது. உணவை மட்டும் உண்டு வாழும் உலகமடா, நீ உயிரை தின்று வாழுறியே மூடா. நீ வாழ்வதும் ஒரு கேடா. சிச்சி போடா, நீ போடா. நீரிலும் கொன்றாய், நிலத்திலும் கொன்றாய், நெருப்பிலும் நீதான் கொன்றாய். கொள்வேன் கொள்வேன் கொள்வேன். ஆணையும் கொன்றாய், பெண்ணையும் கொன்றாய், குழந்தையை ஏனென கொன்றாய். கொள்வேன் கொள்வேன் கொள்வேன். தாய் வழி வந்தது நாங்களடா, நோய் வழி கொள்பவன் நீயடா. மனிதரை அழிக்க எருமையில் பயணம் ஏனடா, உன்னை ஒழிக்க தனிமையில் வந்தவன் நானடா. காந்தியை கொன்றாய், நேருவை கொன்றாய், அன்னை தெரசாவை கொன்றாய். கொள்வேன் கொள்வேன் கொள்வேன். அண்ணாவை கொன்றாய், காமராசரை கொன்றாய், புரட்சி தலைவரையும் கொன்றாய். கொள்வேன் கொள்வேன் கொள்வேன். விடிந்தது விடிந்தது காலை, சுழற்றிடு சுழற்றிடு வாளை, உயிரை திருடும் உனக்கினி இல்லை வேலை.
வெற்றி 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 இனிமேல் என் மக்களுக்கு சாவே கிடையாது என் மக்களுக்கு சாவே கிடையாது என் மக்களுக்கு சாவே கொஞ்சம் நில்லுங்கள் இந்திரலோகமே அதிரும் அளவிற்கு அப்படி என்ன ஆனந்தம் சாதாரண ஆனந்தம் இல்ல ரம்பா பேரானந்தம் தூங்கலாம தூங்க போனா தூக்கத்துல சாவு எந்திரிச்சு உட்கார்ந்தா சாவு நடந்தா சாவு சைக்கிள்ல போனா சாவு கார்ல போனா சாவு பஸ்ல போனா சாவு பிளேட்டுகளை மோத விட்டு சாவடிக்கிறது ரயில கவுத்தி விட்டு சாவடிக்கிறது கப்பலை முங்க விட்டு சாவடிக்கிறது அப்புறம் பூகம்பம்ன்ற பேர்ல பூமியை புழக்க விட்டு சாவடிக்கிறது சுனாமிங்கிற பேர்ல கடல்ல சிவனேன்னு கிடக்கிற தண்ணிய ஆணு கரைக்கு வர வச்சு சாவடிக்கிறது கொத்து கொத்தா கொள்றாமா என் மக்களை என்னால தாங்க முடியல அதான் அவனுக்கு எடுத்தே ஒரு முடிவு அந்த எருமை பயவுல மனித பூச்சின்னு கேவலமா பேசுறான்ல அவனை இப்ப இந்த பூச்சியை கொடுத்துல அப்படி என்றால் அவர் யார் நீ உலக்கையால் என் வல கையில் அடித்தாய் நீ குருசத்தால் என் குடலில் குத்தினாய் நீ பிங்கரியால் என் பின்மண்டையில் அடித்தாய் நீ என் பாச கயிற்றாலேயே என் கழுத்தை நெரித்தாய் நீ என் தண்டத்தாலேயே என் தண்டு வடத்தில் அடித்தாய் நீ மிதித்தாய் நீ உதைத்தாய் நீ கடித்தாய் நீ என்னை வதைத்தாய் ஏ குப்தா நீ கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் என்னை குப்புற தள்ளினாய் அப்படியெல்லாம் இல்லை பிரபு சம்பவங்கள் அனைத்தையும் சரியாக சொல்கிறார் என்ன ரம்பா இப்பதான் கொன்னு கொப்பரைக்குள்ள அமைக்கிட்டு வந்து அதுக்குள்ள என்ன குளியல் குளிச்ச மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு வழக்கத்துக்கு மேல ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் நான் கனவு கண்டேனடா ஆமாம் கனவுதான் பிரமைதான் இதையெல்லாம் தாங்கள் நிஜமோ என்று கருதி எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து விடுவீர்களோ என்று நாங்கள் பயந்து விட்டோம் தண்டனையா என் புருவம் தெரிக்க போதை ஏற்றினாலும் புத்தி மழுங்காத மண் தருமன் யம தருமன் உட்படுக்கு உமக்கு முல்லை பூக்களால் ஏற்பட்ட மலர் மஞ்சம் அல்லவா கொதிக்கும் கொப்பரை தொட்டி என்பது தாங்கள் குதித்து விளையாடும் குளியல் தொட்டி அல்லவா கழுமரங்கள் அத்தனையும் தாங்கள் காது குடையும் குச்சிகள் அல்லவா அங்கம் வாட்டும் அக்கினி கட்டிகள் அத்தனையும் தங்களுக்கு அழகூட்டும் ஆபரண கட்டிகள் அல்லவா தாங்கள் கண்டது அத்தனையும் பிரமைதான் பிரபு நான் யமனடா என்னை கொல்பவன் யமனடா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யமனுக்கு சாவே கிடையாது யமனை யாராலும் கொல்ல முடியாது பிறப்பு இறப்பு என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுவது பிறந்தவர்கள் அனைவரும் பூமியிலே தங்கிவிட்டால் மண்ணில் இடம் ஏது பிறக்கும் போதே எந்த உயிரும் ஒரு நாள் சவமாக போகிறது என்பதால் தான் அதை பிரசவம் என்கிறோம் எல்லாரும் ஒரு நாளைக்கு சவமா போறவங்கதான் அது ஒண்ணு எனக்கு தெரியாம இல்ல நாளையும் பார்த்துட்டு நல்லா வாழ்ந்து முடிச்சவங்களை சாவடிக்கிற நியாயமா குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு ஒரு பாவம் மரியாதை அந்த பச்சை பிள்ளை சுமதி அநியாயமா கொண்டானே அதுக்கு என்ன காரணம் சொல்லு ஆத்திரம் கொள்ளாதீர்கள் அழகா அங்கே பாருங்கள் இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க இவர்கள் எல்லாம் பூலோக விதிப்படி உயிர் பிரிந்தவர்கள் மேலோகத்திற்கு வந்து சொர்க்கம் அடைந்தவர்கள் செடியில் பூக்கும் பூக்கள் அனைத்தும் இறைவன் கழுத்திற்கு மாலையாவதில்லை அவன் விரும்பும் பூக்கள் மட்டுமே இந்த நிலையை அடைகின்றன பூலோகத்துல இறக்குற எல்லா குழந்தைகளும் நேர சொர்க்கத்துக்கு தான் வர்றாங்களா உங்க பிஞ்சு நெஞ்சில எந்த நஞ்சும் இல்லாதனாலதாம்மா நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்க உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு உங்க அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்ல நாள்ல கூட சந்தோஷம் இல்லாம நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த காட்சிய அவங்க எல்லாரும் என்னைய மாதிரியே நேர்ல பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ரம்பா அதுல எங்க பாப்பா சுமதி எங்கம்மா இருக்கு
இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்காம ஊரே களையிழந்து கிடக்குமா? எப்படி மறக்க செல்லும்? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க அழாதீங்க. நான் மட்டும் அழுகிறேன். உன்னோட அம்மா அப்பா உன் மேல யாராரு பாசம் வச்சிருக்காங்களோ எல்லாமே அழுதுகிட்டாமா கிடக்குறேன். அப்படியா மாமா? ஆமாம்மா. மாமா மாமா, நீங்க என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் நான் இங்க நிஜமாவே பார்த்துட்டேன் மாமா. நீ இந்த வயசுலயே இதெல்லாம் பாக்கணும்னாமா அந்த கதையை ஒட்ட சொல்லு. அப்புறம் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னமா செய்யணும் சொல்றா கண்ணு. என் அம்மா கிட்டயும் என் அப்பா கிட்டயும் நாங்க எல்லா பசங்களோடயும் ஆடி பாடி விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. உங்க எல்லாரோட அம்மா அப்பாட்டையும் போய் தெய்வத்தோட தெய்வமா தேவதைகளா இருக்காங்கன்னு சொல்றேம்மா. கண்டிப்பா சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். சரியா? அழாதீங்க மாமா, தைரியமா இருக்கணும் என்ன? பாய். ஆமா, என்ன எங்கம்மா அழைச்சிட்டு போறீங்க? சொல்ல மாட்டீங்களா? நீ 302 வாயா. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நிக்கிறீங்களா? நான் ஒண்ணுமே பண்ணல சார். வெளியில இவனுங்க தான் இருந்தாங்க. ஏண்டா வெடிகுண்டாடா வைக்கிறீங்க? சமயக்காரங்க சார், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். அட பாவி, நின்னுக்கு இருந்தவன் ஒண்ணுக்கு இருந்தவனே கூட்டி வந்து கேஸ் போட்டாரா பையில முடுற நீயா? ரொம்ப அழைத்தீர்களா அழகா? ஆமா, இவன் பெரிய அயோக்கியனாச்சே, இவன் எப்படி சொர்க்கத்துல? சொல்கிறேன் கேளுங்கள். பூமியில் யாரும் முழுமையாக நல்லவரும் கிடையாது, அதுபோல் முழுமையாக கெட்டவரும் கிடையாது. நல்லவர்கள் தங்களையே அறியாமல் சில கெட்டதையும் செய்திருக்கலாம், கெட்டவர்கள் அவர்களையே அறியாமல் சில நல்லதையும் செய்திருக்கலாம். நல்லவர்கள் இறந்தால் முதலில் அவர்கள் நரகத்திற்குத்தான் வருவார்கள். அங்கே கொஞ்ச காலம் நரகவாசம் அனுபவிப்பார்கள். பிறகு நிரந்தரமாக சொர்க்கத்தில் இடம் பிடிப்பார்கள். கெட்டவர்கள் இறந்தால் இவனைப் போல் முதலில் சொர்க்கத்திற்கு வருவார்கள். கொஞ்ச காலம் சொர்க்கவாசம் அனுபவித்த பிறகு நிரந்தரமாக நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். இவன் இப்பொழுது நரகத்திற்கு போகிறான். இறக்கி விடுறதுக்கு இது என்ன உங்க வீட்டு மொட்டை மாடி? நான் நினைச்சேன் வாய முடியா சொல்லி காப்பாத்தி விடுங்க. காப்பாத்தவா? இது என்ன பூலோகம்ல நினைச்ச? 1000 தப்ப பண்ணிட்டு சட்டத்துல இருக்க ஓட்ட வழியா வெளியே வர்றது தப்ப முடியாது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழ இருக்கும்போது இருக்கிற அப்பாவிய பூரா அழுக வர்றது, மேல வந்து மாட்டோம்னா நீங்க அப்பாவி மாதிரி அழுகுறது. இத முதல்ல யோசிக்கணும்டா. அழுகுறது பாரு. என்ன இது ஒண்ணும் புதுசு இல்லடா. கீழே ஜெயிலுக்கு போறதுக்குனால அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நரகத்துக்கு போறதுக்குனால ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. மாட்டுக்குனால மாட்டித்தானே ஆகணும். கீழே இருக்க அந்த கொஞ்ச நாள்ல எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அக்கப்போரு. பணத்தை வச்சுக்கிட்டு திமிரு பண்றது, பதவியை வச்சுக்கிட்டு திமிரு பண்றது, அடுத்தவன் சொத்தை அடிச்சு புடுங்கிறது, அடுத்தவன் சோத்துல மண்ணள்ளி போடுறது, போட்டி பொறாம. கொஞ்சம் ஆட்டமாடா ஆறியே, கொஞ்சம் ஆட்டமா ஆறியே. டேய், உடம்புக்கு மட்டும்தான்டா அழிவு, ஆத்மாவுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. ஓஹோ, நான் நாட்டத்துக்கு உனக்கு அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் போ. அம்மா பூரா பண்ணிவிட்டு இங்க வந்து அம்மா அப்பா செத்த பிறகு இப்படி நடக்கூடும் தெரிஞ்சிருந்தா எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேனே. கீழே ஒழுங்கா வாழ்ந்திருப்படு. சொல்றதுக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன், சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்ப சொல்லி இருந்தா செஞ்சிருக்க மாட்டானா?